ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு டாபிக்ஸ். அதாவது ட்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை சேனலாக இருக்கட்டும், இல்லை டபுள் பாட்டம் டபுள் டாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெபனாசியாக இருக்கட்டும், இல்லை மல்டி டைம் ஃப்ரம் அனாலிசிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு என்ட்ரியை எப்படி எடுக்கணுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, மந்த்தை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மந்த்துக்கு லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனை பார்க்கணுன்னா நம்ம டேயில் தான் போய் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் மந்த்து வச்சுட்டேன். மந்த்தோடைய ஹை வந்து இது. ஓகேங்களா? மந்த்தோட ஹை வந்து இது, லோ வந்து இது. கரெக்டாக நம்மளுக்கு கிளியராக மந்தில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஹை டு லோவுக்கு ஃபெப்பை ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஒரு ஹைலேருந்து மார்க்கெட் லோவரில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணல, ஏன்னா ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணால் நான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு லைன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் ஸ்ட்ரக்சர் இதில் ட்ரா பண்ணல. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஹை, இதுதான் நம்மளுக்கு லோவர் லோ. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆனது கிளியராக நம்மளுக்கு 618லேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்க பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லைன் சார்ட் மாற்றுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ஹைக்குள்ளே என்ன இருக்குதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய முன்னாடி ஏற்கனவே வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம மார்க் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒபே ஆகும். ஓகேவா? இந்த ரேஞ்ச் லெவல், இந்த லெவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது, இந்த 4 இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் தான். இது இல்லாமல் எதை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ, இதுவுமே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் லெவல் தான். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, கேண்டில் சார்ட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே, இப்போது இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோன் தான் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போது 618ல் மார்க்கெட் இருக்குது. அப்போது நம்ம செல் என்ட்ரியை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட லோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து சப்ளை ஆனது ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே ஒர்க் ஆகும், அடுத்து இங்கே ஒர்க் ஆகும், இல்லை இதுக்கு லோவும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ளையை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இதுதான் சப்ளை ஜோன். இந்த சப்ளை ஜோனை நான் கிளியராகவும் மார்க் பண்ணிடுறேன். சரியான லாங் விக் ரிஜெக்ஷன் நிறையா இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ராங்காக செல் ரிஜெக்ஷன் ஜோன் நிறையா இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இங்கே நடந்திருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மூவ் தான். இந்த லாங் விக் இருக்குது பாருங்கள். இது கிளியராக செம்ம ஸ்ட்ராங்காக ஒரு சப்ளை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த சப்ளை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கா, திரும்ப இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு சப்ளை வந்து டிமாண்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஒர்க் ஆனதுக்காக திரும்ப அகெயின் மேலே போயிருக்காங்க. அகெயின் கீழே உடைச்சிருக்கு, இங்கே ஒர்க் ஆகிருக்கு, திரும்ப வந்து கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப சப்ளை எடுத்திருக்கு, டிமாண்டாக எடுத்திருக்கு, அகெயின் கீழே வந்திருக்கு. ஓகே, இது போல் சினேரியோ நடந்திருக்கு. இப்போ நம்ம லைவுக்கு என்னென்னு பார்த்துடலாம். லைவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை வந்து ஜோன் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. அதுதான் இருக்குங்களா, இந்த லோவை கட் பண்ணாத வரைக்குமே இது டிமாண்ட் ஜோன் தான். கரண்ட் மார்க்கெட்டை சொல்கிறேன், இந்த லோவை கட் பண்ணாத வரைக்குமே நம்மளுக்கு இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே, ஆனால் இந்த லோவை கட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் ஆனது மேலே வந்திருக்கு. ஓகே, இந்த 2 சப்ளை ஜோன்லேயுமே மார்க்கெட் ஆனது செல்லாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு நான் இந்த பிளாக்கை மட்டும் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், மந்த்துக்கு டேயில் போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இல்லை இதுக்கு நான் ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் ஃபார்மேஷன் நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எங்கே நடந்திருக்குன்னா, ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டச் ஆகலை. ஓகே, இது போல் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 1 and 2வையும் நான் மார்க் பண்ணிட்டேன். 3 வந்து டச் ஆகலை. மேபி டச் ஆகிட்டு கூட போகலாம். டச் ஆனால் இது நல்ல வேல்யூபிளான ஒரு செல் என்ட்ரி. ஓகேங்களா? டச் ஆகலை, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணணும், மந்த்துக்கு டேயோடைய லோ டைம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், கிளியராக இங்கே வந்திருக்கேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே ஒரு ஹைலேருந்து ஒரு லோ வந்திருக்கு,
திரும்ப ஒரு ஹையர் ஹை, திரும்ப ஒரு ஹையர் லோ. இங்கே ப்ரீவியஸ் ஒரு ஒரு ஹையர் லோ, லோவர் ஹையர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன், திரும்ப ஒரு ஹையர் ஹை. எப்போ எனக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிளியராக இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணியிருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ மந்த்தில் நீங்கள் ஒரு என்ட்ரி செக் பண்ணிகிட்ருக்கீங்க, டைரெக்டாக ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு லோ டைம் கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு டேயில் ஒரு லோவை கட் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனை இந்த இடத்துல கட் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆனது எடுக்கப்படும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஷார்ட் பொசிஷன் எடுத்து லோவை கட் பண்ண இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடுறோம். எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைக்கு மேலே தான் நம்ம எஸ்எல் வைக்கணும். ஓகே, டார்கெட் வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து மந்தோடைய லோ தான் நம்மளுக்கு டார்கெட். இது போல் தான் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்குமே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு மார்க்கெட் எந்த பக்கம் போயிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றதை நம்ம மந்தில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதுதான். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்பை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஃபெப்பை கரெக்டாக ஒரு ஹை டு லோவுக்கு ட்ரா பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், அது எந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, 618 இல்லை 0.5 இல்லை வந்து 718 இந்த 3 ஜோனில் இது, இல்லை வந்து 100ல் திரும்பினாலும் ஓகே தான். ஓகே, இந்த 100 தாண்டாத வரைக்குமே நம்மளுக்கு வந்து செல்லில் தான் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோனில் இருக்கா இல்லை டிமாண்ட் ஜோனில் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் போய் பார்க்கணும். லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லையும் இதே சேம் சினேரியோ நடக்கும். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம், லோவை கட் பண்ணதான்னு பார்ப்போம். லோவை கட் பண்ணுற இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட இதிலே வந்து ஒரு 7லேருந்து 8 கன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே நடந்திருக்கு. 8 கன்ஃபர்மேஷன் வந்து என்ட்ரியை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த 8 கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோட இங்கே மூவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மார்க்கெட் வந்து எப்போனா கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 அன்றைக்கி தான் நம்ம செல் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி டிசம்பரே வந்துருச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்வைஸ் கொடுத்துட்டு நம்ம எஸ்எல் ஹிட் பண்ணலை. எஸ்எல் கிட்ட ஹிட் பண்ணாமல் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் சைட்வைஸ்லேயே இருந்துட்டு இப்போ தான் மார்க்கெட் வந்து லோவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. கீழே வந்துச்சுன்னா நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ 609 இருக்கு இல்லையா? 609 இருந்தாலும் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் லெவல் இது வரைக்குமே கூட வைக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். ஓகேங்களா? இது போல் நம்ம 3 டார்கெட்டாக கூட பிரிச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஒரு என்ட்ரியை வந்து நம்ம இப்படி தான் வந்து எடுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டில் ஒரு என்ட்ரியை நம்ம இப்படி தான் எடுக்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு இது இங்கே என்ன நடந்திருக்குன்றது செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த 3 ஹை இருக்குது இல்லையா? இந்த 3 ஹையையுமே மார்க்கெட் வந்து கேண்டில் ஓவர்லாப் பண்ணி க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரிபிள் டாப் கான்செப்டில் வருதுங்களா? ட்ரிபிள் டாப் கான்செப்டில் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரிபிள் டாப் வந்து இப்போ பிரேக் அவுட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் பண்ணுற இடத்துல அகெயின் ஒரு என்ட்ரி கூட நீங்கள் எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா இதனோட டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டெப்த் லெவல் இருக்கு இல்லையா? இந்த இன்டெப்த் லெவலோடைய மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கே பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல வச்சிடணும். ஓகேவா? இப்போ இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு கிளியராக ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டாப்போடைய என்ட்ரிஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு இது வரைக்கும் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் ஆகிருக்கா? இப்போ ஒரு 8 கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோன்னா இது 9th கன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது இல்லாமல் வேறு என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இப்போதைக்கு நடக்கலை. சேனல் எதாவது நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? சேனல் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு சேனல் ட்ரா பண்ணி பார்க்கலாம். சேனல் வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனல் ட்ரா பண்ணி பார்க்குறேன்.
எனக்கு ஃபஸ்ட் டச்சும் செகண்ட் டச்சும் நடந்திருக்கு. இங்கே ஃபஸ்ட் டச் மட்டும் தான் நடந்திருக்கு. மேபி செகண்ட் டச் வந்து இங்கே கொடுத்துச்சுன்னா இந்த சேனல் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஒர்க் ஆகிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஒர்க் பண்ண முடியாத இடத்துல நம்மளுடைய அனலைசஸை மட்டும்தான் வைக்க முடியாங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ நடக்கலாமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதை மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். இதுதான் நடக்கும்ன்றதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரியை வந்து நம்ம இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.